മിസ്റ്റർ അരവിന്ദാക്ഷനല്ലേ? കാറിൽ DIG ഉണ്ട്. നിങ്ങളെ കാണാൻ കസ്റ്റംസ് ഓഫീസിലേക്ക് വരികയായിരുന്നു. വരണം സാർ. നിങ്ങൾ പിടികൂടിയ പ്രതിയെ സാറിനൊന്ന് ക്വസ്റ്റ്യൻ ചെയ്യണമെന്ന്. അവരേതോ ഇന്റർനാഷണൽ സ്മഗ്ലിംഗ് ഗ്രൂപ്പിലെ മെമ്പറാണത്രേ. ഞങ്ങൾ പോലും അസാധ്യമെന്ന് കരുതിയിരുന്ന ഒരു കാര്യമാണ് മിസ്റ്റർ അരവിന്ദാക്ഷൻ ചെയ്തിരിക്കുന്നത്. ഈ ധീരതയെ ഞങ്ങൾ അങ്ങേയറ്റം അഭിനന്ദിക്കും. താങ്ക് യു സർ. മിസ്റ്റർ അരവിന്ദാക്ഷനെ പോലുള്ള ഉദ്യോഗസ്ഥന്മാർ ഞങ്ങളുടെ ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ. മിസ്റ്റർ അരവിന്ദാക്ഷൻ, പ്രതികളെ ഹാൻഡ് ഓവർ ചെയ്തോളൂ. ഐ ആം റിയലി പ്രൗഡ് ഓഫ് യു. താങ്ക് യു സർ. പ്രതികളെ ഹാൻഡ് ഓവർ ചെയ്യൂ. കേറു കുഷ്വന്ത്. ആ SIയും DIGയും എന്ന് പറഞ്ഞപ്പോ എന്റെ മനസ്സലിഞ്ഞു. ഏത് SI? DIG? താൻ തന്നെ കുറെ കേസ് പിടിക്കുക, എന്നിട്ട് പ്രതികളെ തന്റെ കസ്റ്റഡിയിൽ നിന്നും മറ്റാരെങ്കിലും തട്ടിക്കൊണ്ടുപോവുക. എന്തൊക്കെയാണോ ഇവിടെ കാണിച്ചു കൂട്ടുന്നത്? ആ പട്ടരെ കാണാതായപ്പോഴേ ഞാൻ സാറിനോട് പറഞ്ഞതാ, ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ചില കുബുദ്ധികൾ എനിക്കെതിരെ പ്രവർത്തിക്കുന്നുണ്ടെന്നും അവരുടെ കളിവിളയാട്ടമാണ് ഇതെന്നും. എല്ലാം ഞാൻ കണ്ടുപിടിക്കും, എല്ലാ തെളിവുകളോടും കൂടി. എന്നിട്ട് ഞാൻ സാറിന്റെ മുമ്പിൽ ഇനി വരുള്ളൂ. ഇത് സത്യം, സത്യം, സത്യം. இந்த காளியப்பாவுக்கு தோல்வி பிடிக்காது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. நான் இந்த தொழிலை நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு. திருப்பி டைரக்டா இறங்கணுமோன்னு நான் நினைக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலின்னு நினைச்சேன். புல்லட் பிரிட்டோ இது வரைக்கும் பிரில்லியன் பிரிட்டோவா இருந்தா நீ, உனக்கு என்னாச்சு? உன்னை நம்பினதுனால அப்போ 1 கோடி ரூபாய் தங்கம் போயிடுச்சு, இப்ப 3 கோடி ரூபாய் பாம்பு தோல் போயிடுச்சு. சார் அது அருமையான உடம்பு, ஆனா இது மட்டும்தான் ஆஸ்ட்ரே. ஐ ஆம் சாரி சார். என்னையா சாரியாவது கேரியாவது? ஏயா கஸ்டம்ஸ், உனக்கு அரசாங்கத்தில் கொடுக்குற சம்பளம் 2000 ரூபாய், அதுவும் 3ஆம் தேதி. ஆனா நான் உனக்கு கொடுக்குற கிம்பளம் 20000 ரூபாய், கரெக்டா 1ஆம் தேதி. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நம்மளை எதிர்த்து இருக்கிற கூட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டம். அவங்க யாரா இருந்தாலும் சரி, பிரைவேட் டிடெக்டிவோ இல்ல போலீஸோ இல்ல ஒரு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்க யாரு என்னன்ற டீடைல்ஸ் எனக்கு வேணும். அவங்க பிளட் குரூப் உள்பட. ரோனி வின்சென்ட், இவன் தான் பிரைவேட் டிடெக்டிவ் இல்லையா? அழகா இருக்காள, இது அவனுடைய தங்கச்சி ரீனா வின்சென்ட் இல்லையா? இவன் அவனோட அசிஸ்டன்ட், இது அசிஸ்டன்டோட குடும்பம் அரவிந்தாஷன். இவன் தான் அந்த கஸ்டம்ஸ் ஆபீசரா? இந்த ஆளு எனக்கு நல்லா தெரியுமே. நம்ம கஸ்டம்ஸ் ஆபீசர் அனந்தகிருஷ்ணனுடைய அப்பா. இவரை கஸ்டம்ஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. இவர் அந்த பிரைவேட் டிடெக்டிவும் அடிக்கடி மீட் பண்றாங்க, அப்படிதானே? இது அவனுடைய குடும்பம். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தவன் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளவு சித்திரவதை நம்ம கிட்ட அனுபவிச்சுட்டான். அப்படி இருந்தும் இந்த பிளாப்பி டிஸ்க் உண்மையை அவன் சொல்ல மாட்டேங்கிறானே. உண்மை எப்படி அவனை சித்திரவதை பண்றது? ஒரு ஐடியா. அனந்த கிருஷ்ணன் நம்ம கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்ததே இல்லை. அவன் பார்க்காத குடும்பத்தை வேற யாராவது பார்க்கணுமா? எஸ் சார்.
வெரி குட். சபாஷ். எனக்கு எது எப்படி பிடிக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெரி டேஸ்டி. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த போட்டோவை மெட்ராஸ்ல நம்ம அஜித் கிட்ட அனுப்பி வை. இதை பார்த்தாவது அனந்த கிருஷ்ணன் ஃபிளாப்பி டிஸ்க் உண்மையை சொல்றானான்னு பார்ப்போம். இந்த ரோனி வின்சென்ட் நம்மளை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்ல, இந்த காளிய பையாதையும் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டான். இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. இந்த பூனை எலி சாப்பிட்றத பார்த்துருக்கல, கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் கொஞ்சமா. இந்த ரோனி வின்சென்ட் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா. பிரில்லியன்ட். கவலைப்படாத கண்ணு, கவலைப்படாத. இங்க யாரும் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, என்ன உள்பட. ரொம்ப பயந்துட்டா போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதம்மா. டேய், பார்த்து கூட்டு போங்க. ஓ பதுக்க நான் சொல்லல. போமா போ. அந்த பிரைவேட் டிடெக்டிவ்க்கு போன் போட்டு சொல்லு, அவனுக்கு பிரியமான ஒரே ஒரு தங்கச்சி இப்ப காளியப்பா கையில பத்திரமா இருக்காங்க. எனக்கு മനസ്സിലായോ? ഹലോ, റോണി വിൻസെന്റ്. ഗുഡ് ഈവനിങ് മിസ്റ്റർ റോണി വിൻസെന്റ്. നിങ്ങളുടെ പെങ്ങൾ സുഖമായി ഞങ്ങളുടെ കസ്റ്റഡിയിലുണ്ട്. തൽക്കാലം കൂടുതൽ ഡിറ്റക്റ്റീവുകളൊന്നും വേണ്ട. നേരിൽ കണ്ട് നമുക്ക് ചില കണക്കുകൾ തീർക്കാനുണ്ട്. അതെപ്പോൾ എവിടെ വെച്ചെന്ന് പിന്നീട് അറിയിക്കാം. നിങ്ങൾ എവിടുന്നാണ്? ഡിസ്കണക്ട് ചെയ്തു. ആരാ? എന്താ പറയാം? ഫ്ലോപ്പി ഡിസ്ക് എവിടെയാണെന്ന് നിനക്കറിയില്ലല്ലേ? ഇപ്പൊ അറിയാം നോക്ക്.